ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியிலேருந்து நமக்கு பேராமெடிக்கல் கேட்டகரிஸில் வந்து 7 வகையான பதவியின் கீழே ஒரு 434 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அடுத்து எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியிலிருந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் வைஸாக நமக்கு ஒரு 7 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜூலை 26, 2025 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 9, 2025 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 8, 2025 நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து செப்டம்பர் 10, 2025 வரைக்கும் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா செப்டம்பர் 11, 2025 ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து செப்டம்பர் 20 வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதி இருக்கவங்க உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நர்சிங் சூப்பரிண்டென்ட் இதுக்கு வந்து இப்போ லெவல் 7ல் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து இருக்க போது. ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 44,900 மந்த்லி சேலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 272 வேக்கன்சி வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் இதுக்கு வந்து மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 4 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியாக 35,400 உங்களுக்கு கிடைக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 பார்த்தீங்கன்னா 33 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து ஃபார்மசிஸ்ட்டு என்ட்ரி கிரேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இதுக்கு வந்து மினிமம் 19 வயசுலேருந்து மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியன் இதுக்கு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 4 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கிரேடு 2 பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இதோட வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ரீஜனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரீஜனில் வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் மல்டிபிள்ஸ் அப்ளிகேஷன் போடும்போது அவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த அப்ளிகேஷன் போடுறீங்களோ அதே தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, மற்றது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்தும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ரீஜனை வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு முறை வந்து படித்து பார்த்துக்குவாங்க. பெருசாக வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு, ஆன்லைன் சப்மிஷன் அது எல்லாமே வந்து ஆல்ரெடி டேட்டில் நம்ம பார்த்துட்டோம். அது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 3க்கு 1ன்ற விகிதத்தில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்க போகுது. அதே சமயம் வந்து இந்த வேலைவாய்ப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து சார்ட்லைஸ் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து 1:1 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பல பேஜுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது. அதுக்கடுத்து வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான யாரெல்லாம் மாற்றுத்திறனாளி கேட்டகரியில் வருவாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான கட் ஆஃப் வந்து 2026 ஜனவரி 1 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 7 வகையான பதவிகளுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம், மேக்ஸிமம்னு வந்து பார்த்தோம். அதில் வந்து இப்போ வந்து டீட்டெயில்டாக வந்து டேபிளில் வந்து நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரி வைஸாவும் வந்து இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபடி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 கண்டிஷன் வந்து இருக்குது. அதாவது மினிமம் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து 2008 ஜனவரி 1க்கு முன்னால் வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸுமே வந்து அவங்க வந்து ஏஜ் ரிலாக்சேஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முறை அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் என்னான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன், ஓபிசி நான் கிரிமி லேயர் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 3 வருஷம், அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதில் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 8 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து 10 வருஷமும், ஓபிசிக்கு 13 வருஷமும், எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 15 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்சேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அதுக்குள்ளே கால்குலேட் ஆகலை அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடும் உங்களால் அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 500ல் பார்த்தீங்கன்னா 400 வந்து நீங்கள் எக்ஸாம் முடித்த பிறகு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து திரும்ப வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க பாருங்கள். அதுக்கடுத்து எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்க இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 250மே வந்து உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்ட பிறகு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து மறக்காமல் வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பல இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பல பேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை படித்து மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாதது தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் ஒரு ரீஜனுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வந்து இருக்க போகுது. அதுக்கான சிலபஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து 90 மினிட்ஸ் வந்து இருக்க போகுது. 100 கொஷின் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது 3க்கு 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோங்க. எக்ஸாம் சிலபஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷனல் அபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த கொஷின் வந்து உங்களுக்கு 100 வந்து இருக்க போது, மார்க்கும் வந்து 100 வந்து சொல்லியிருக்காங்க. ராங் ஆன்சருக்கு 3க்கு 1ன்னு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்துக்கீங்க அப்புறம் அப்படின்னா 40% எடுக்கணும். நீங்கள் ஓபிசி, எஸ்சி இது மாதிரிலாம் இருக்கீங்கன்னா 30% எடுக்கணும். எஸ்டியாக இருந்தால் 25% வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து 1:1 அப்படின்றதுனால வந்து மெயின் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது ஒரு முறை படிச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அடுத்து வந்து ஹவ் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹவ் டு அப்ளைல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அது ஒரு 3 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணும்போது தனி வீடியோ வந்து போடுறேன். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரீஜனுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ரீஜனுடைய லிங்க் வந்து இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ரீஜனை வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னை ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்டேட்ஸ் வந்து இடம்பெறும். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rrbchennai.gov
gov.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரீஜனுக்கானது. ஸோ நீங்கள் இது டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தாங்க நிறைய வந்து கண்டிஷன் தான் உங்களுக்கு பேஜ் பை பேஜ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான 27வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் மினிமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நர்சிங் சூப்பரண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் 40, லோவர் ஏஜ் வந்து 20 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க ஒரு முறை இது எல்லாமே ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துருங்க. 3 இயர்ஸ் கோர்ஸ் இன் ஜென்ரல் நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா சில கண்டிஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த 7 வகையான போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஹேவிங் ஸ்டடீஸ் கெமிஸ்ட்ரி ஆஸ் மெயின் ஆர் ஆப்டிக்கல் ஸ்டடீஸ் இன் எனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி வைல் அண்டர்டேக்கிங் த கோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சியும் இருந்தால் அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சயின்ஸ் குரூப் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் வித் டிப்ளமோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th முடித்து டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து சேம் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் பாருங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணி டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு ரீஜன் வைஸாகவும் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி வந்து நமக்கு ஜென்ரலில் வந்து 30 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சியாக இருந்தால் 10 வேக்கன்சி, எஸ்டியாக இருந்தால் 11 வேக்கன்சி, ஓபிசியாக இருந்தால் 13 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 3 வேக்கன்சி. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 67 வேக்கன்சி சென்னை ரீஜன் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகப்படியான வேக்கன்சி தான் வந்து இருக்குது. உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 6 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வேக்கன்சி தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா சென்னை வேக்கன்சியில் வந்து நமக்கு நர்சிங் சூப்பரண்டெண்ட்டில் வந்து 43 வேக்கன்சி அதிகப்படியான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியனில் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டு 12 வேக்கன்சி, ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி, இசிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி, லேப் அசிஸ்டண்ட் வந்து 2 வேக்கன்சின்னு மொத்தம் 67 வேக்கன்சி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். சென்னை ரீஜனில் வந்து மொத்தம் 67 வேக்கன்சி இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ரீஜனுமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே விருப்பம் இருக்குது ஒர்க் பண்ண அப்படின்னா அந்த ரீஜனை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒவ்வொரு ரீஜன் லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த 7 வகையான பதவிகளுக்குமே வந்து உங்களுக்கு தனித்தனி சிலபஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டேபிள்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபார்ம் வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் காமனாக வந்து கவர்மெண்ட்டு என்ன அப்ளிகேஷன் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணி வாங்குகிறாங்களோ ஸோ அதுவே போதுமானது. இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பெருசாக வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். தேங்க்யூ.